அம்மா ஜனங்களாம் சம்பாஷிச்சுட்டு போய்க்கிறாங்களே அம்மா. இவர் பேர் அகஸ்டின். இவர் இந்த வீடியோடைய பணமட்டினுடைய தொடக்கத்தில் இருக்காரு. இவர்கிட்ட அந்த பாட்டியம்மா வந்து நிறையா மகனாகவும் வீட்டுக்காரனாகவும் புருஷனாகவும் நடிச்சிருக்காங்க. இவருடைய கருத்தை வந்து இப்போ கேட்போம். சொல்லுங்க அகஸ்டின், பாட்டி உங்களை கூட எப்படி பழகுவாங்க, பேசுவாங்க? நல்லா பழகுவாங்க, பசங்க கூட நல்லா பழகுவாங்க, சிரிச்சுங்க நல்லா பேசுவாங்க. இப்போ எந்த செத்துரு கேள்விப்பட்டோன்னு வருத்தமாகுது, கவலையாகுது. பாட்டி மேனாமணிக்கினுடைய ஆஸ்தான கதாநாயகன் இவர் தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரத்திலும் கதாநாயகன் நடிப்பார். வேறு எந்த கேரக்டர்லாம் வந்து எப்போவுமே வீட்டுக்காரர் தான். அதனால் அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, அந்த பாட்டியினுடைய இழப்பு எப்படி இருக்குதுன்றதை நம்ம பிஞ்சு கண்ணாயா கிட்ட நம்ம கேட்குறோம். சொல்லுங்க ஐயா. காலையிலேருந்து மனவேதனை தாங்க முடியல. இன்னும் நான் அதே நாவல் தான் இருக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு விரிவு பண்ண முடியல. சரி, நினைவுகள் இப்போ அந்த நடிக்கிற வேற எதனா உங்களுக்குள்ள இருந்த நினைவுகள் எப்படி பேசுவாங்க, அதை பற்றி எதை நம்ம சொல்லுங்க. அவங்க உக்காந்தாங்க, பர்சனல் மேட்ரு ரொம்ப பேசுவாங்க, என்கிட்ட தமாஷா பேசுவாங்க. உங்களை ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா, மற்றவங்களை கிண்டல் பண்ணுவாங்களா? என்ன அவ்வளோ லைட்டாக இது பண்ணுவாங்க. மற்ற ஐயா பார்த்தீங்களா சடராஜ், இவர் ஒரு வருஷமாக இந்த பணமட்டை டீமில் நடிக்கிறாரு. ஆனால் கருத்து கொஞ்சம் கேட்போம். நான் வந்து ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இங்கே நடிக்கிறதுக்கு. எனக்கு அந்த அம்மாவை பற்றி ஒரு வருஷமாக தான் தெரியும். இருந்தாலும் பல வருஷம் பழகின மாதிரி அவங்க நல்லா அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க. நல்லாவே எல்லாத்தையும் ஜாலியாக இருப்பாங்க. காமெடின்னா அவங்க காமெடியை கேட்க வேண்டாம், நம்மக்கிட்டையும் காமெடியாக பேசுவாங்க. வீடியோவிலையும் நல்லா காமெடியாக தான் நடந்துக்குவாங்க. அவங்க நல்லா காமெடியாக தான் பேசுவாங்க. என்னென்னா ரொம்ப பழக்கமாக இருந்த மாதிரி நம்மக்கிட்ட அருமையாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தேன் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்களும் சொல்லுவாங்க. நல்லா பகிர்ந்துக்குவாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாகவும் பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை. அவங்க இழப்பு பேர் இழப்பு. இன்றைக்கி அவங்க ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்.